ஆன்லைன் வணிகத்தின் விஸ்வரூப வளர்ச்சி கவலைக்குரியது என்ற மத்திய அமைச்சரின் கருத்துக்கு வணிகர் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்தியாவில் காமர்ஸ் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு மற்றும் நுகர்வோர் நலன் குறித்த அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சியில் பேசிய திரு கோயல், இன்னும் 10 ஆண்டுகளில் காமர்ஸ் துறை மட்டுமே 50% மேல் ஆதிக்கம் செலுத்தும் என்றும், இதன் மூலம் மிகப்பெரிய சமூக சீர்குலைவை நாம் ஏற்படுத்த போகிறோமா என்று கேள்வி எழுப்பினார். ஆன்லைன் வர்த்தக வளர்ச்சியை தாம் பெருமையாக பார்க்கவில்லை என்றும், அது கவலைக்குரிய விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் ஷாப்பிங் வசதியும் OTT தளங்களின் ஆதிக்கமும் இணைந்து மக்களை மோசமான வாழ்க்கை முறைக்கு தள்ளுவதாக அவர் எச்சரித்துள்ளார். ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிட்டபடியே OTTயில் படம் பார்ப்பது ஆபத்தான போக்கு என்றும், இதே நிலை நீடித்தால் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் மக்களை கொண்ட நாடாக மாறிவிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உணவு அல்லது தேநீர் அருந்துவதற்காக நண்பர்களை சந்திப்பது போன்ற வழக்கமான நடவடிக்கைகள் மனித வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்றும், ஆன்லைன் வணிகத்தால் மனிதர்களிடையேயான சமூக தொடர்புகள் குறைந்துவிடும் வாய்ப்புள்ளதாக திரு கோயல் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் $1 பில்லியன் முதலீடு செய்ய போகிறோம் என்று அமேசான் கூறும்போது அதனை கைத்தட்டி வரவேற்று கொண்டாடும் அதே வேளையில், இந்த $1 பில்லியன் இந்திய பொருளாதாரத்தை வளர்க்கும் எந்த ஒரு பெரிய சேவைக்காகவோ அல்லது முதலீட்டிற்காகவோ வரவில்லை என்ற அடிப்படை விஷயத்தை மறந்து விடுவதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் மற்றும் பெரிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வு அதிகரித்து வருவதாகவும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடை வீதியில் இருந்த பெரும்பாலான கடைகள் தற்போது எங்கே போயின என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரிய சில்லறை விற்பனை கடைகளில் மட்டும்தான் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்ய வேண்டுமா? சிறிய முதலீட்டாளர்கள் தொழில் செய்ய முடியாதா என்றும் திரு பியூஷ் கோயல் கேள்வி எழுப்பினார். அமைச்சரின் இந்த பேச்சுக்கு வணிகர் சங்கங்கள் பெரும் வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதே குற்றச்சாட்டுகளை அரசுக்கு ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர்.